வணக்கம்மா. அம்மனுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறத பார்க்க போகிறோங்க. மாலையெல்லாம் பாருங்கள், நானே கட்டியிருக்கேன். வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளால் முடிஞ்ச மாதிரி மாலை கட்டி போட்டு அம்மாவுக்கு கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்கம்மா. எல்லா நாளும் நம்ம பண்ண முடியாது இல்லைங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதே நம்ம செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு மாசாணி அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு மாலை போட்டுட்டு அப்புறம் வாராகி அம்மன் சிலைக்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். எனக்கெல்லாம் நிறைய பூ கட்டி போடணும் தான் ஆசை. நிறைய பேர் கேட்குற கேள்வியை பூவுக்கே உங்கள் சம்பாதிக்கிற காசு போயிடும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்கம்மா, சம்பாதிக்கிற காசெல்லாம் பூவுக்கு போகாது. எனக்கு பூ மார்க்கெட்டில் ஒரு 2-3 பேர் ஆத்தாவுக்கு எவ்வளவு பூ தேவையோ அந்த பூ அவங்க கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் அடிப்பட்ட பூவாக இருந்தால் கூட அதையே கழித்து நான் கட்டிக்குவேங்க. அதனால் பூவுக்கு நான் பெருசாக செலவு பண்ணுறேன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு 100-200 செலவு பண்ணுவேன். நிறைய பேர் இவ்வளோ பூ போடுறீங்களம்மா, நீங்கள் நிறைய காசு இதுக்கே சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறதா கமெண்டில் கேட்குற கேள்வி. அன்றைக்கி பண்ணுற அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஒரு தெம்பாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பேசுகிறோம், அலங்காரம் பண்ணுறோம், அது யாரும் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தரும் கூட சொல்லலையேங்கிற கவலை எனக்கு இருக்காதுங்க. எப்படி பார்த்தாலும் கோயிலுக்கும் எனக்கு பூ கிடச்சிருங்கம்மா. ஒரு 2-3 பேர் ஓரளவுக்கு கொஞ்சம் 1-2 அடிப்பட்ட பூ எல்லாமே கொடுத்துருவாங்க. என்ன அதெல்லாம் உட்காந்து கட்டுறதுக்கு தான் எனக்கு கஷ்டம். மற்றபடி பூவுக்கெல்லாம் ஆத்தாளுக்கு பஞ்சமே இல்லைங்க. கட்டணும் உட்காந்து கட்டையிலே எனக்கு ரொம்ப முடியாமே இருக்குங்க. கட்டையில் பூ கட்டையில் இருந்தாலும் நைட்டும் பகலுமா அம்மாவுக்கு நான் கட்டிடுவேங்க. கோயிலுக்காகட்டும் வீட்டுக்காகட்டும் கட்டிடுவேன். ஒரு 2-3 பேர் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது, எங்களுக்காக வேண்டிக்கங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரச்சனை எத்தனை சண்டையாக இருந்தாலும் நீங்கள் நம்பி கும்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வாராகியமும் மாசாணியமும் கண்டிப்பாக துணை இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா கேட்டிருக்காங்கங்க, 40 வயசு ஆச்சு என் பையன் குடிச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்லி. அந்த அம்மா எதுவும் சங்கடப்பட்டுறாதுங்கம்மா. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, குழந்தை இல்லையா, நமக்கு வீட்டில் குறை இருக்குதா, சேவன கோளாறா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சாமிக்கிட்ட போய் நிற்கலாம். ஆனால் குடி ஒன்று மட்டும் நம்மளா பார்த்து நம்மளை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் உண்டுங்க. அது அவங்கவுங்களே மாறிக்கணும். இது நமக்கு வேண்டாம், இது நல்ல பழக்கமா அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கி வீசணும். அவங்களா அதை தூக்கி வீசாமல் அவங்களால விட முடியாதுங்க. இதுக்கு நம்ம சாமியும் குறை சொல்ல முடியாது, நம்ம வளர்ப்பு குத்தோனையும் சொல்ல முடியாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க பிள்ளை எப்படி வளர்த்துருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வளர்ப்பில் இல்லைம்மா தப்பு, அவங்களா வளர்ந்து வர்ற விதம் அப்படி. யாரும் பெற்றவங்க இப்படி போய் கெட்டுப்போ அப்படின்னு சொல்ல. எந்த தாயுமே நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எந்த தாயும் நம்ம பிள்ளை கெட்டு போகணும், நம்ம பிள்ளை குடிகாரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு அந்த அம்மா சொல்லையில் ரொம்ப சங்கட்டங்க. நான் அந்த அம்மாக்காவையும் இன்றைக்கி இந்த ஆத்தாக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த ஆத்தா மனசு வச்சு அவன் குடிகாரனாக இருந்தாலும் அந்த ஆத்தா
அந்த குடிப்பழக்கத்தை விட்டு அவன் மீண்டு வர்ற அளவுக்கு ஒரு அருள் செய்யணுங்க. அவங்களும் 4 பேர் மாதிரி 4 பிள்ளைங்க மாதிரி அவங்க பிள்ளையும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த தாயோட மனசை இந்த தாய் தான் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, எந்த கஷ்டம் இருந்தாலும் நம்ம சாமிக்கிட்ட சொல்லலாங்கம்மா. ஆனால் குடி ஒன்று மட்டும்தான் நம்ம சாமிக்கிட்ட சொல்ல முடியாது. அது நம்ம பெற்றவங்கக்கிட்ட அப்படி சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி நீ குடிக்கிறவங்கள திருத்த முடியாது அப்படின்னு நம்ம பேச முடியாது இல்லைங்க. அவங்க மனசு என்ன பாடுபட்டுச்சோ நம்மக்கிட்ட கமெண்டில் சொன்னாங்க. அதனால் இந்த ஆத்தா மனசு வச்சு அந்த பையனும் குடிக்காமல் அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு இந்த ஆத்தா தான் துணை இருக்கணுங்க. எத்தனையோ பேர் கமெண்டில் கேள்வி, நாங்கள் நல்லா இருக்கணுமா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்குறாங்கம்மா. ஆனால் அத்தனை பேருக்குமே இந்த ஆத்தா நல்லது பண்ணணும். யார் நம்பி நம்ம ஆத்தால நம்பி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த ஆத்தா தான் கை கொடுத்து அவங்கள காப்பாற்றணும். எத்தனையோ பேர் கஷ்டத்தை சொல்லல நமக்கு சங்கட்டமாக இருக்குது. ஒரு நல்லவங்களையும் கூட இந்த ஆத்தா கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நான் பேசுனது, நான் பண்ண அலங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கம்மா. நான் பேசுனது கரெக்டாக இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு சொன்னால் தான் தெரியும். இந்த அம்மா நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நல்லா பேசியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொன்னால் மட்டும்தாம்மா எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்னா நம்ம நல்லா பண்ணுறோமா பண்ணலையா, நமக்கு ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிற சங்கடம் என் மனசுக்குள்ளே இருக்குதுங்க. அதனால் எந்த அலங்காரம் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இல்லை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலைம்மா, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அதையும் நான் ஏற்றுக்குவேங்க. அதனால் நீங்கள் உங்களோட இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் பண்ண அலங்காரம் பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கங்கம்மா.